குட் மார்னிங் சில்ட்ரன். நாம் இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் டேர்மில் இருக்க ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க ப்ரோஸ் பார்க்க போகிறோம். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அட்வென்ச்சர் ஆஃப் டான் குவிக்ஸோட். அதனுடைய ஆத்தரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அபவுட் த ஆத்தர், மைக்கேல் டி செர்வான்டிஸ் is the most important and celebrated figure in Spanish literature. மிகில் டி செர்வான்டிஸ் என்பவர் ஸ்பானிஷ் இலக்கியத்தில் முக்கியமான புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆவார். He is best known for being the author of Adventures of Don Quixote. டான் குவிக்ஸோட்டின் சாகசங்கள் என்னும் புத்தகம் அவருக்கு புகழை தேடி கொடுத்த புத்தகமாகும். He was also noted for his short story collection. அவர் சிறந்த கதை எழுத்தாளரும் ஆவார். செர்வாண்டிஸ் was a great experiments. பரிசோதனை செய்து பார்ப்பதில் அவர் வல்லவர். He tried his hand in all the major literary genres. எல்லா விதமான இலக்கிய வடிவங்கள் கையாளுதலை அவர் முயற்சித்துள்ளார். He was a notable short story writer. அவர் குறிப்பிடத்தக்க சிறுகதை எழுத்தாளர் ஆவார். He was born in September 29, 1547, Alcalá de Henares, Spain, and died on April 22, 1616. அவருடைய காலம் 1547 ஆண்டு முதல் 1616 ஆண்டு வரை. He was the great Spanish novelist, playwright, poet and the creator of Don Quixote. அவர் நாடக ஆசிரியர், கவிஞர் மற்றும் புதினங்கள் படைக்கும் எழுத்தாளர். டான் குவிக்ஸோட்டை உருவாக்கியவரும் இவரே. Now we see the lesson Adventure of Don Quixote. Adventure of Don Quixote என்றால் டான் குவிக்ஸோட் என்ற மனிதனுடைய வீர சாகசங்கள். இப்போ நம்ம வார்ம்-அப் பார்க்கலாம். அதாவது ஆயத்தப்படுத்துதல். ஒன்ஸ் அப்பான் டைம், முன்னொரு காலத்தில், இன் எ வில்லேஜ் கால்ட் லா மான்சா என்ற ஒரு கிராமம் இருக்குது. இன் ஸ்பெயின், அது ஸ்பெயினில் இருக்குது. தேர் லீவ்ட் எ மேன், அங்கே ஒரு மனிதன் வசித்து வந்தான். அவன் யாருன்னா, ஹூ லவ் டு ரீட் அபவுட் நைட்ஸ். KNIGHTS. நைட்ஸ் என்றால் போர் வீரர்கள், இல்லைன்னா மாவீரர்கள். நைட்ஸ் பற்றி வாசித்து அதை விரும்பக்கூடிய ஒரு மனிதன் வசித்தான். எவ்ரிடே ஹீ வுட் ரீட் அபவுட் கரேஜியஸ் நைட்ஸ். கரேஜியஸ் COURAGEOUS. கரேஜியஸ் அப்படின்னா துணிவு மிக்க என்ற அர்த்தம், அல்லது தைரியமான என்ற அர்த்தம். அண்ட் இன்க்ரெடிபிள் அட்வென்ச்சர்ஸ் தே ஹேட். இன்க்ரெடிபிள் INCREDIBLE. இன்க்ரெடிபிள் அப்படின்னா நம்ப முடியாத, கொஞ்சம் கூட நம்புவதற்கு சாத்தியமில்லாத அப்படின்னு அர்த்தம். அட்வென்ச்சர்ஸ் சாகசங்கள், தே ஹேட் அவங்க மேற்கொண்ட நம்ப முடியாத சாகசங்கள், துணிவு மிக்க நம்ப முடியாத நைட்ஸ். இவங்க நம்ப முடியாத சாகசங்கள் செய்திருக்காங்க. அது வாசிப்பதற்கு இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹீ வாஸ் ஸோ அப்சர்வ்டு. இதில் அப்சர்வ்டு ABSORBED. அப்சர்வ்டு என்றால் உறிஞ்சுதல் என்ற அர்த்தம். ஆனால் இந்த இடத்தில் ஈர்க்கப்பட்டது. இன் தீஸ் ஸ்டோரிஸ் தட் ஹீ ஹார்ட்லி ரிமெம்பர்ட் டு ஈட் ஆர் ஸ்லீப். தூங்குறதுக்கோ அல்லது சாப்பிடுவதற்கோ கூட மறக்கக்கூடிய அளவிற்கு அவர் அந்த ஸ்டோரியில் ஈர்க்கப்பட்டார். த டேஸ் ஆஃப் நைட்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ். SQUIRES அப்படின்னா ஓர் இளம் பிரபு. அதாவது நைட்டாக மாறுவதற்கு முன், போர் வீரராக மாறுவதற்கு முன், ஒரு போர் வீரருக்கு உதவியாளராக
வேலை செய்பவரை தான் இன்னும் அப்படிப்பட்டவங்கள தான் ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. The days of nights and squares of exciting adventures and romances come alive with, அதாவது அவங்களோட எக்ஸைட்டிங் அட்வென்ச்சர்ஸ், எங்களோட நைட்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் இவர்களுடைய எக்ஸைட்டிங் அட்வென்ச்சர் ரொம்பவே ஈர்க்கத்தக்க, உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றன. அவர்களுடைய லைஃப்பில் இருக்கிற ரொமான்ஸ், அன்பு செலுத்துதல் என்ற நிகழ்வையும் உண்மையிலேயே இவர் உணர்கிறார். யார்? நம்முடைய டான் குவிக்ஸோட். எ லிவ் இன் ஹிலாரியஸ், HILARIOUS. ஹிலாரியஸ் என்றால் பெரும் களிப்புடைய என்ற அர்த்தம். அதாவது ரொம்ப சந்தோஷப்படுறார். எதுக்கு? அக்கௌண்ட் ஆஃப் டான் குவிக்ஸோட்ஸ் ட்ராவல், அதாவது டான் குவிக்ஸோட வாழ்க்கை பயணத்தில் அந்த நைட்ஸ் ஸ்கொயர்ஸும் இருக்காங்க என்ற ரொம்ப களிப்படையக்கூடிய விஷயமாக இருக்குது. அவங்களுடைய அட்வென்ச்சராக இருக்கட்டும், சாகசமாக இருக்கட்டும், இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதை பற்றி படிப்பதற்கும் உணர்வதற்கும் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் இயர் பாஸ்டு, பல வருடங்கள் கழித்து டான் குவிக்ஸோட் இமேஜின்ஸ் ஹிம்செல்ஃப், இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார், ஆர்வமும் ரொம்ப அதிகமானதினால் அவர் இமேஜின்ஸ் ஹிம்செல்ஃப் பிளேஸ்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப் நைட்ஸ், அதாவது அந்த போர் வீரர்களுடைய உலகத்தில் அவரும் இருப்பதாக இமேஜின் பண்ணிட்டார். அவரே ஒரு போர் வீரராக நினச்சிக்கிட்டார். ஹீ கன்வின்சஸ் சான்சோ பான்சா என்பவர் பீசண்ட் என்பது ஒரு விவசாயி. அந்த கிராமத்திலேயே வசிக்கக்கூடிய ஒரு விவசாயி தான். சான்சோ பான்சா அவரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டார். எதுக்குன்னா, இவர் தான் போர் வீரர், இவருக்கு ஒரு ஸ்கொயர் உதவியாளர் வேணும் இல்லையா? சான்சோ பான்சா இருப்பதற்கு கன்வின்ஸ் பண்ணிட்டார், டு பி ஹிஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அந்த இன்ட்ரடக்ஷனில் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 2 கொஸ்டின் மட்டும் இன்றைக்கி நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு ஒன், வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டிட் டான் குவிக்ஸோட் லைக் டு ரீட்? அவர் எந்த மாதிரியான புக்கை டான் குவிக்ஸோட் படித்தாருன்னா, டான் குவிக்ஸோட் லைக் டு ரீட் ஸ்டோரிஸ் அபவுட் கரேஜியஸ் நைட்ஸ் அண்ட் தயர் அட்வென்ச்சர்ஸ். டான் குவிக்ஸோட் எந்த மாதிரி ஸ்டோரிஸ் படித்தார்? கரேஜியஸ், தைரியமான, துணிவு மிக்க, நைட்ஸ்னால் போர் வீரர்கள், அந்த போர் வீரர்களுடைய வீர தீர செயல்கள் மற்றும் அவர்களுடைய தைரியம், துணிவு மிக்க செயல்களை பற்றி புக்கை படித்தார். வாட் வேர் தீஸ் புக்ஸ் லைக்? அதுலேருந்து அவர் என்ன விரும்பினார்? தீஸ் புக்ஸ் டிஸ்கிரைப் த எக்ஸைட்டிங் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ரொமான்ஸ் ஆஃப் நைட்ஸ். எக்ஸைட்டிங் அட்வென்ச்சர்ஸ்ன்றது ஈர்க்கத்தக்க கூடிய அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய போர் வீர தீர செயல்கள், இதெல்லாம் அவருக்கு அதில் இருக்கிறத விரும்பினார். வாட் எஃபெக்ட் டூ த திங்ஸ் டான் குவிக்ஸோட் ரீட்ஸ் have on him? The books made Don Quixote he placed in the imaginary world of nights. What effect அந்த புக்ஸை படித்தனால டான் குவிக்ஸோட் ரீட்ஸ் ஹேவ் ஆன் ஹிம், அந்த புக்ஸை படித்தனால அவர் என்ன ஆனார்னா, த புக்ஸ் மேக் டான் குவிக்ஸோட் பி பிளேஸ்ட் இன் த இமேஜினரி வேர்ல்ட் ஆஃப் லைஃப். அந்த போர் வீரர்களுடைய அவர்களும் என்ன மாறினார்? அது அவர் மாதிரியே இவரும் ஒரு போர் வீரராக நினச்சிக்கிட்டாரு. இப்போ இந்த 2 கொஸ்டின் படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. நாளைக்கு நாம் மீதி போர்ஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.